இந்தியாவுக்குள் 36 இடங்களை குறிவைத்து பாகிஸ்தான் செலுத்திய 300க்கும் மேற்பட்ட துருக்கிய ட்ரோன்களை இந்திய ராணுவம் வெற்றிகரமாக இடைமறித்து அழித்ததாக கர்னல் சோஃபியா குரேஷி தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவத்தின் தாக்குதல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த அதிகாரிகள் அளித்த விளக்கம் என்ன? ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிந்தைய பாகிஸ்தானின் ஆத்திரமூட்டும் வான்வழி தாக்குதல் முயற்சிகளை இந்திய ராணுவம் வெற்றிகரமாக முறியடித்தது. இது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு டெல்லியில் வெள்ளிக்கிழமை மாலை நடைபெற்றது. இதில் கர்னல் சோஃபியா குரேஷி, விங் கமாண்டர் வியோமிகா சிங், வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய கர்னல் சோஃபியா குரேஷி, மே 7 மற்றும் 8ஆம் தேதி இரவு இந்திய ராணுவ உட்கட்டமைப்புகளை குறிவைத்து மேற்கு எல்லை முழுவதும் இந்திய வான்வெளியில் பலமுறை அத்துமீறி பாகிஸ்தான் ராணுவம் தாக்கியதாக கூறினார். 36 இடங்களை குறிவைத்த பாகிஸ்தான் சுமார் 300 முதல் 400 ட்ரோன்களை அடுத்தடுத்து இடைவெளியின்றி ஏவியதாகவும், இந்திய வான் தடுப்பு ஏவுகணைகள் இந்த ட்ரோன்களில் பலவற்றை சுட்டு வீழ்த்தியதாகவும் தெரிவித்தார். இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை சோதிக்கும் நோக்கிலும் உளவு தகவல்களை சேகரிக்கும் நோக்கிலும் பாகிஸ்தான் இத்தகைய பெரிய அளவிலான வான்வழி ஊடுருவல் முயற்சிகளை மேற்கொண்டதாக அவர் தெரிவித்தார். பாகிஸ்தான் பயன்படுத்திய ட்ரோன்களின் உடைந்த பாகங்கள் குறித்து தடயவியல் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும், ஆரம்ப அறிகுறிகளின்படி அவை துருக்கி நாட்டின் அசிஸ்கார்டு சோங்கர் ட்ரோன்கள் என்பது தெரிய வந்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். விங் கமாண்டர் வியோமிகா சிங் கூறுகையில், பாகிஸ்தான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்திய போதிலும் அதன் சிவில் வான்வெளியை மூடவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியா பதிலடி தரும் என்பதை நன்கு அறிந்தே பாகிஸ்தான் பொதுமக்கள் பயன்படுத்தும் சிவில் விமானங்களுக்கு தடை விதிக்காமல் அவற்றை கேடயமாக பயன்படுத்துவதாக தெரிவித்தார். இந்த போர் சூழலில் சர்வதேச விமானங்களுக்கு தடை விதிக்காமல் அவற்றை அனுமதிப்பது பாதுகாப்பானது அல்ல என்று குறிப்பிட்ட அவர், இந்திய தரப்பில் சிவில் விமான போக்குவரத்து முற்றிலும் தடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். கராச்சி மற்றும் லாகூர் இடையே தடையின்றி இயக்கப்பட்ட சிவில் விமானங்களுக்கு எவ்வித ஆபத்தும் இல்லாமல் தான் இந்திய விமானப்படை தனது பதிலடியை கொடுத்ததாக தெரிவித்த அவர், அபரிமிதமான நிதானத்தை கடைபிடித்தே சர்வதேச சிவில் விமானங்களின் பாதுகாப்பை உறுதி செய்துள்ளோம் என குறிப்பிட்டார். வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி கூறுகையில், இந்திய நகரங்கள் மற்றும் மக்கள் வாழும் பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலை பாகிஸ்தான் வெளிப்படையாக மறுப்பது அவர்களின் இரட்டை நிலைப்பாட்டை காட்டுவதாக குற்றம் சாட்டினார். அமிர்தசரஸ் போன்ற நகரங்களை இந்திய ராணுவம் தான் குறிவைத்தது என பாகிஸ்தான் கூறுவது அப்பட்டமான பொய் என்றும் கூறினார். தனது செயல்களுக்கு பொறுப்பேற்பதற்கு பதிலாக இவ்வாறு அபத்தமான மற்றும் மூர்க்கத்தனமான கூற்றுகளை பாகிஸ்தான் செய்வது தவறு என்றும் சுட்டிக்காட்டினார். இந்தியா ட்ரோன் தாக்குதல் மூலம் நான்காமா சாஹிப் குருத்வாராவை இந்தியா குறிவைத்ததாக பரப்பி வருவதன் மூலம் வகுப்புவாத மோதலை உருவாக்க முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார்.